வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன விளாக் பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி எங்கள் அப்பாவுக்கு 13வது ஆண்டு நினைவு நாள். அதனால் இன்றைக்கி வீட்டில் எப்படி சாமி கும்பிட்றோம், டே இன்றைக்கி எப்படி போகுது அப்படின்றத பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒலையை போட்டாச்சு. அடுத்து பருப்பையும் வேக போட்டாச்சு. சாம்பார். காலையிலேயே நாங்கள் கடற்கரைக்கும் போயிட்டு வந்துட்டோம். கடற்கரைக்கு போகும்போது வீடியோ எடுக்க முடியல. ஏன்னு கேட்டால் நான் ஃபோன் எடுத்துகிட்டு போகல. அதனால நாங்கள் வீடியோ எடுக்க முடியல. ஃபோன் வீட்டில் தான் வச்சுட்டு போனோம். கடற்கரைக்கு போயிட்டு வந்ததோட வீட்லேயும் இப்போ ஒலை அடுப்பில் கிடக்கு. பருப்பு வெந்துட்டு இருக்கு. காய்கறியை நறுக்க போகிறோம். இன்னைக்கு சமையல் ஃபுல்லாக என்னுடையது. அம்மா வேலைக்கு போயிருக்காங்க. என்னென்ன பண்ணுறேன்னு வெயிட் பண்ணி வீடியோவில் பாருங்க. கீரை, மாங்காய் பச்சடி, அதுக்காக மாங்காய், டொகோஸ் கூட்டு, அதுக்காக உருளைக்கிழங்கு மசியல், அதுக்காக உருளைக்கிழங்கு. அப்பாவுக்கு மாலை காலையில் தான் வாங்கிட்டு பாயாசத்துக்கு உள்ள ஐட்டம்ஸ் சேமியா, ஏலக்காய், முந்திரி, ஜவ்வரிசி இதெல்லாம் அதில் இருக்குது. பால் பாக்கெட் மட்டும் எடுத்து. காய்கறிலாம் கடைகளுக்கு வாங்க போனோம்னா சரியான ரேட்டு. முன்னெல்லாம் காய்கறி மட்டுமே ஒரு 200 ரூபா 150 ரூபாய்க்கு வாங்கினா போதும். இப்போது காய்கறி மட்டுமே 600 ரூபா. காய் மட்டும். கட்டிங் பாய் பாய். காய்கறி கட்டிங். இங்க காய்கறி கட்டிங் பண்றாங்க. சேனல்ல என்ன சிஸ்மியோ ஏதோ ஒரு பொண்ணு நல்லா பேசும். என்ன பேசுதுன்னே தெரியாது. ஒரு நாளைக்கு என்னென்ன பேசுதோ அத்தனை வார்த்தையும் அதில் போடும். ஆனா அதுவும் பார்க்க அழகா இருக்கும். நம்மலாம் பேசுனா காலை வணக்கம், குட் மார்னிங், குண்டு பல்புக்கு வணக்கம். நம்மளும் அப்படி போடணும். நம்மளும் அப்படி ட்ரை பண்ணி பார்ப்போம். எப்படி காலை வணக்கம், குட் மார்னிங், குட் மார்னிங். என் மகளுகளும் அடிக்ட் ஆயிடுச்சு. எண்ணெயை ஃபில் பண்ணிடுவோம். எண்ணெய் இருந்தாலே மற்ற வேலையெல்லாம் ஓடும் நமக்கு. அதனால எண்ணெயை ஃபில் பண்ணிட்டு, எங்கள் வீட்டு பக்கத்தில் நாய்கள் கொஞ்சம் ஜாஸ்தி. அதனால நாய் குறைச்சிட்டே இருக்கும். பருப்பு வேக வச்சு எடுத்துக்காச்சு. அதுக்கு சாம்பார் தாளிப்பு அடுப்பை பற்ற வச்சுட்டு ஊற்றலாம். தருகிற தோசைக்கு ஊற்ற தான் சரியாகும். குழம்புக்கு ஊற்ற இதுதான் ஊற்றும். ஊற்றிட்டு ஃபஸ்ட்டு வெங்காயம், அடுத்து வேணும்னா முள்ளங்கி எண்ணெயிலே போட்டு வதக்கிடுங்க. இப்போ பச்சை மிளகா. நெக்ஸ்ட் பழைய பொங்கல் பீடிட்டு ஆமாம். அடுத்து காய்கறி எண்ணெயில் நல்லா வதக்கும் போது உப்பு
உப்பு தூவி நல்லா அதுக்கெல்லாம் மைக் வாங்கிடும். மைக் வாங்கினாதான் பேசுகிறது தெளிவாக கேட்கலாம். அதனால் மைக் வாங்கும். மஞ்சத்தூள், சக்தி நல்லா சாம்பார் நான் வைக்கிறது. நல்லா புளியை கரைத்து வைத்த புளியை ஊற்றுவோம். புளியை கரைத்து ஊற்றியாச்சு. வீடியோவில் என்ன பேசுறதுன்னே தெரியலைன்னு சொன்னாலே இந்த வீடியோவில் எம்பிட்டு பேசுகிறாளே. நல்லா பேசுவேன். கூச்சம் ஷை டைப் தான். புளி ஊற்றியாச்சு. வந்து கொதிக்கும் போது பருப்பு எடுத்து ஊற்றணும். என்னோட சமையல் எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாதுன்னு காமிக்கிறேன். என்னென்ன சமைக்கிறேன் பாருங்க. பருப்பு ஊற்ற வேண்டியதான். கலரே சரி. சோறு வெந்துருச்சு, வடிச்சிரும். இதோட வீடியோ என்னால் எடுக்க முடியல. அதுக்கப்புறம் சாப்பாடு செஞ்சு முடிச்சிட்டேன். கீரை வச்சு சாதம் குடிச்சு அப்பளம் பொரிச்சு உருளைக்கிழங்கு மசியல் வச்சு சாம்பார் வச்சாச்சு. அடுப்பில் வந்து மாங்காய் பச்சடி கிடக்கு. இதோட முடியலை, இன்னும் இருக்குது. பார்ட் 2ல் சந்திப்போம். அடுத்து அப்பாவுக்கு எப்படி சாமி கும்பிட்றேன்னு வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் தெரியும். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.